ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ எங்கள் ரைடர்ஸ்க்கு இன்றைக்கி நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான். ஸோ அந்த வில்லேஜில் வந்து நாங்கள் வந்து அப்படி சும்மா ஒரு சின்னதாக ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். நானும் என் தம்பி வந்தோம். சரி ஓகே, அப்படி ஜாலியாக அப்படி வாக் பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக ஒரு சின்னதாக ஒரு விளாக் மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டு அப்படி இருக்க ஆரம்பித்தேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து இந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியுதா, இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக வில்லேஜ் தான். வில்லேஜில் வந்து ஃபுல்லாகவே நெல், கரும்பு இந்த மாதிரி இது நிறைய போட்டிருக்காங்க. பொங்கல் வரதுனால கரும்பு போட்டிருக்காங்க முக்கியமாக. அது இல்லாமல் வந்து நெல், எங்கள் ஊர் வந்து ஃபுல்லாகவே நெல் தான் போடுவாங்க. இங்கே டேமு, குளம் அதெல்லாம் தண்ணி வசதி கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே நெல் தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆற்றை தாண்டி போகணும். அந்த மாதிரி இடத்துல தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு இந்த இடம். வந்து நாங்கள் பசங்களோட வந்து இங்கே வந்து கிரிக்கெட்லாம் விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்கிற இடம் தான். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. ஸோ எல்லாருமே ஒர்க்கில் இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாதனால நான் என்னோடய வேலையை விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டு சரி சும்மா நம்ம அப்படியே தம்பி ஒரு வெளியே வந்து ஒரு சின்னதாக ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக்கை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க அண்ட் செக்யூராக இருங்க. ஏன்னா எல்லா பக்கமும் ஃபீவர் அது இதுன்னு நிறையா வந்துட்டுருக்கு. எனக்குமே ஆல்ரெடி ஃபீவர். அந்த ஃபீவர் வந்து ரொம்ப போகவே மாட்டேங்குது. ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் இது செஞ்சு கொஞ்சம் ஃபீவர் வந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்காதீங்க. வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது முடியாது. ஸோ நீ என்ன சொல்கிறேன்னு தெரில. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு குளம் எங்கள் ஊரில் ஒரு சின்னதாக அந்த ஒரு குளம். இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்துக்கு பேர் வந்து புதுக்குளம்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த குளத்தில் வந்து தண்ணி ஊற்றிச்சுன்னா இங்கே தான் வந்து கிரிக்கெட் விளாடுவோம். ஸோ கொரோனா லாக்டவுன் இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபுல்லாக வந்து நாங்கள் ப்ளே பண்ணோம். ஒரு 3 மந்த் வந்து இந்த இடத்துல தான் நாங்கள் ப்ளே பண்ணோம். ரொம்ப சந்தோஷமான நினைவுகள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்து நிறையா இருக்குது. இது வந்து சொல்கிறது எங்களுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான எங்களுக்கு இடம். அதே மாதிரி இங்கே தண்ணி இருக்கும்போது சில டைம் மீனெல்லாம் பிடிப்போம். பசங்களோடு இங்கே வந்து குளிச்சுருக்கோம். நிறைய மெமரிஸ் இந்த இடத்துல. ஸோ ரொம்ப ஹாப்பியஸ்டான மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனா எனக்கு எல்லாமே ஹாப்பியஸ்டான மூமெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு விளாக் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுறது அதனால் கொஞ்சம் நெருடலாக இருக்கும். எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த விளாகில் வந்து சூப்பராக நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணுவோம். ஸோ நம்ம கண்டினியூவாக விளாக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற முடியல. நிறைய திங்ஸ் நம்மகிட்ட கிடையாது. அதனால் வந்து நம்ம அந்த விளாக்குகளை கொடுக்கறதுக்கான சின்ன அக்சசரிஸ்லாம் நம்மகிட்ட இல்லாதனால நம்ம வந்துட்டு விளாக்களை கண்டினியூ பண்ண முடியல. நம்ம இனிமேல் வர விளாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு வீடியோ மேக் பண்ணாலும் நாங்கள் மேக் பண்ணோம். எங்கள் ஊர் வந்து பழனி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான். எங்கள் வில்லேஜை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நிறையா நல்ல உள்ளங்கள், நிறைய மக்கள்ஸ் எல்லாம் நல்லவங்க, நல்ல கேரக்டர். முக்கியமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட்ஸு. கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அண்டு இது வந்து இப்போ நாங்கள் நடந்து போகிறது வந்து இந்த குளத்து கரை தான். இந்த கரையில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து இப்போலாம் 2 சைடும் பார்த்திங்கன்னா முள்ளாயிருச்சு. நடக்க முடியல. வண்டியெல்லாம் அதிகமாக இங்கே வர்றதில்லை. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள்லாம் இதில் வரும் போகும். இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நிறைய மாறிடுச்சு இல்லையா? நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. யாரும் வர்றதில்லை. எல்லாம் ஒர்க்கு, நிறைய பேர் மேரேஜ் முடிச்சிட்டோம். ஸோ உடம்புக்கு வேறு முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரெடி பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஒரு சின்ன விஷயங்கள் என்ன சொல்கிறேன், சொன்னதே திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நான் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு விளாக் கொடுப்பேன் உங்களுக்கு. அந்த விளாக் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஃபன்னாக ஜாலியாக அந்த விளாக் கொடுப்பேன். அதே மாதிரி வந்துட்டு இது வந்து உங்களுக்கு இந்த காட்டுறது வந்து ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலை தான். இது ஃபுல்லாகவே இங்கேருந்து இந்த குளத்துலேருந்து ஃபுல்லாகவே விவசாயம் தான். நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. கரும்பு, வாழை, அதே மாதிரி இந்த தண்ணியை வச்சும் விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மழை பெஞ்சிருக்கு, ஓரளவு தண்ணி இருக்குது, ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை. இது ஃபுல்லாகவே நமக்கு தெரிஞ்ச நமக்கு ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பசங்களோட விவசாய நிலங்கள்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே தண்ணியெல்லாம் வச்சுச்சுன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் ஒரு இது. அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு கோபுரோவில் தெரியுதா என்னென்னு தெரியல. ரொம்ப தூரத்தில் ஒரு டேம் இருக்குது. குதிரை டேம், ஃபால்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த டேமில் எங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடம். அந்த டேம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஈவினிங் டைமில் எங்கள் ஊரில் ரேஞ்ச் கிடைக்காது. அதனால் ஈவினிங் டைமில் அங்கே போய் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரேஞ்சு கிடைக்கும். ஸோ அந்த ரேஞ்செல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு செஷனில். ஏன்னா ரேஞ்சு கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கெல்லாம் ரேஞ்ச் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
ஸோ இன்றைக்கி நாங்கள் அந்த ரேஞ்சு இருக்கிற இடத்துல போய்ட்டு உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு ஜாலியாக இருப்போம். பட் இன்றைக்கி இருக்க பசங்கள்லாம் வந்து பப்ஜி அது இதுன்னு விளையாடுறாங்க. அதுக்கே இன்றைக்கி அங்கே தான் ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ நல்லா ஜாலியாக அங்கே போய் உட்காந்துட்டு பப்ஜி விளையாண்டுட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதோடு நான் இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். அண்டு ஸோ ஸ்டே அண்ட் சேஃப். அண்டு நீங்கள் எல்லாம் சேஃபாக இருங்க. தொடர்ந்து விளாக நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பைக்கில் போகும்போது சேஃபாக ஹெல்மெட் அண்ட் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க, போடாமல் இருக்காதீங்க. என்னடா மோட்டோ விளாக்குன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னடா இந்த மாதிரி விளாக்லாம் போடணும். எல்லா விளாக்குமே நம்ம சேனலில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலை பார்க்காம இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா அண்ட் பை பை, டேக் கேர்.